கடவுளுடைய கருணைக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு கேட்டா, மனிதனை எப்படி படைச்சிருக்காரு? சர்வ சுதந்திரமாக. அத்தை எங்கள் ஐயா வள்ளல் பெருமான், மனிதா உனக்கு மட்டும்தான் 3 சுதந்திரம் கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னாரு. எத்தனை சுதந்திரம்? ஆமா, ஒன்னு தேக சுதந்திரம், இன்னொன்னு போக சுதந்திரம், இன்னொன்னு ஜீவ சுதந்திரம். தேகத்தை நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மீசையை வச்சுக்கலாம், மீசையை வலிச்சுக்கலாம், கொண்டையை போட்டுக்கலாம், முட்டையை அடிச்சுக்கலாம், கிருதா வச்சுக்கலாம், ஐப்ரோவை சிரைச்சிக்கலாம், ஐப்ரோவை ஒட்ட வச்சுக்கலாம், என்ன வேணாலும் மூக்கை திருப்பி வச்சுக்கலாம், சின்னதை பெருசாக்கலாம், பெருசாக்கிறது சின்னதாக்கலாம். எல்லாத்தையும் தேகத்தில் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அப்புறம் சாப்பிடுறதுல போகத்துல சுதந்திரம். மாடுன்னா என்னதான் சாப்பிடணும்? புல்லு வைக்க. குதிரைனா கொள்ளுதான் சாப்பிடணும். பட்டுப்பூச்சினா முசு முசுக்கு தான் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் விதிச்சிருக்கு, இதைத்தான் சாப்பிடணும். அதையும் ஃப்ரை பண்ணி சமையல் பண்ணி உப்பு காரம் போட்டு சாப்பிடுதா? அப்படியே ராவா சாப்பிடுதா? ராவா சாப்பிடுது, ராவா வாழுது, ராவா போயிருது. அது விலங்கினங்கள் அப்படியே வாழுது. அதுக்கு விதிக்கப்பட்டது உணவு. இதுதான் விதிச்சாச்சு. அதுக்கு இதுதான் சவுண்டுன்னு விதிச்சாச்சு. இங்க மனுஷன் குயில் மாதிரி கூவும் செய்யலாம், நாய் மாதிரி குறைக்கவும் செய்யலாம், விதவிதமா நீங்க மிமிக்ரி பண்ணலாம். அத்தனை மொழி, இசை இத்தனை நமக்கு கொடுத்துருக்கு. ஆனா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ நாயினா அவ்வளவுதான், பூனையா மியாவ் அவ்வளவுதான். குதிரை கணைக்கணும், யானை பிளிரணும், குயில் கூன்னு கத்தணும், கிளி கீக்கிண்டணும், காக்கா கொரண்டணும், குரோண்டணும். இப்படிலாம் சவுண்டையும் விதிச்சாச்சு. விதிக்கு உட்பட்டு வாழ்க்கை. உண்ணுவதில் விதி, வாழ்வதில் விதி, சவுண்டு கொடுக்கறதுல விதி, எல்லாத்திலையும் விதிப்படி தான் வாழணும். விதி முடிஞ்சவன போயிடணும். ஆனால் விதியை மீறிக்கொண்டு மதியின்படி வாழும் வல்லமை, விதியை மீறும் வல்லமையை மனிதனுடைய கைகளில் மட்டும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் 3 சுதந்திரம் என்று சொன்னார். ஒன்னு தேக சுதந்திரம், இன்னொன்னு இந்த உலகை அனுபவிப்பதில் போக சுதந்திரம், 3வது ஜீவ சுதந்திரம். இந்த ஜீவனை வச்சிருக்கலாம், சூசைட் பண்ணலாம், நிரந்தர மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்ல நிலையை அடைஞ்சு இதை சமாதியாக்கி இறைவனுடைய எல்லை அடையலாம். இத்தனைக்கும் இந்த ஜீவனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கு. ஒரு எருமலை உட்காந்து தவம் பண்ண முடியாது, ஒரு நாய் உட்காந்து தவம் பண்ண முடியாது, ஒரு புலி பூனை உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, போட்டு தள்ளிடுவானுங்க. அப்ப நமக்கு மட்டும் தான் தவம் செய்யக்கூடிய வல்லமை, இறைவனை உணரக்கூடிய வல்லமை, அதற்கு வழிகாட்டக்கூடிய மகான்கள், ரிஷிகள் இருக்கு. நீங்க அதுகளை ரிஷிகள்லாம் பார்க்க முடியாது. இந்த கரடி பெரிய ரிஷி அப்படிலாம் சொல்ல முடியாது. அதான் ஒரு விளையாட்டை சொல்லுவாங்க. ஒருத்தர் நடுவு காட்டில் போயிட்டு இருந்தான், திடீர்னு குடுக்க ஒரு சிங்கம் வந்துருச்சு. ஐயோ போச்சு, சிங்கத்துல மாட்டிக்கிட்டமே நடிக்கிட்டு இருந்தான். சிங்கம் உடனே அப்படியே கண்ணை மூடி தவம் பண்ணுச்சு. பரவாயில்ல, பெரிய ராஜ ரிஷியான ஒரு சிங்கத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால இவ்வளவு தவம் பண்ற சிங்கம் நிச்சயம் சைவமா தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு ரொம்ப இருந்தான். அப்புறம் கண்ணை முடிச்சது கேட்டானா, நீங்க இப்படி ஒரு ரிஷி சிங்கத்திட்ட மாட்டினதுல சந்தோஷப்படுறேன் அப்படின்னாரு. அப்பதான் அந்த சிங்கம் சொல்லிச்சான், எப்பயுமே நான் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை ப்ரே பண்றது வழக்கம். அது மாதிரி பார்க்க முடியாது, ரிஷியான சிங்கத்தெல்லாம் பார்க்க முடியாது, ரிஷியான பூனையெல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு வழிகாட்டுவதற்கு மனிதர்களுக்கு மட்டுமே மகான்கள் வருகிறார்கள். அதுகளுக்கு அப்படிலாம் விதி கிடையாது. அப்ப ஜீவ சுதந்திரமும் மனிதனுக்கு மட்டுமே உண்டு. அப்ப சர்வ சுதந்திரமாக வைக்கிறாங்க. அதனாலதான் கடவுளே நம்மகிட்ட வந்து ஒன்று செய்யணும்னாலும் இப்படி மகான்களை வச்சு கெஞ்சத்தான் விடணும், கெஞ்சி தான் கேட்கணும். டே நல்ல வழிக்கு வாப்பா, மரணமில்லா பெருவாள் வந்து சமாதியானேன்னு என்கிட்ட வருவ, செத்தேன்னா திரும்ப அவங்ககிட்ட சிக்கிருவ, தெய்வங்கள்ட்ட சிக்கிருவ, அவங்க திரும்ப வரட்டி எடுத்துருவானுங்க. ஒன்று இருட்டு உலகத்தில் போட்டு வரட்டி பின்னி எடுத்து மறுபடியும் ரீமேக் பண்ணுவானுங்க. ரீசைக்கிளிங் வேண்டாம், என்கிட்ட வந்துரு. இதை சொல்றதுக்கு என்ன செய்யணும்? வந்து வள்ளல் பெருமான் மாதிரி சத்தியம் பண்ணுவார். ஒரு 10-20 குறள் 20 பாட்டிலையாவது வள்ளல் பெருமான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன், சத்தியம் செய்றேன் வாங்க. அது வந்து கரணமெல்லாம் நடுங்க வரும் மரணமும் சம்மதமோ, என் மனம்தான் சற்றுமிதை சம்மதியாது, உன் மனம்தான் கல்மனமோ வன்மனமோ அறியேன், இட்டதனை தடுத்திடலாம் என்னுடன் சேர்ந்திடுமேன், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என்று சொல்வார். நான் பிறப்பு ஒழிக்க வரல, எதை ஒழிக்க வந்தேன்? இறப்ப ஒழிக்க வந்தேன்னாரு. இறப்பொழிக்கும் சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் கண்டுபிடித்தார். அதைத்தான் நம்முடைய தவயோகி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள். எனவே அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அதுக்குரிய நல்ல பருவம், ஞாபகம் வச்சுங்க. எனவே ஜீவ சுதந்திரம் என்ற 3 சுதந்திரத்தை இறைவன் நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த
சர்வ சுதந்திரமாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதனுக்கு மட்டும் அந்த விதி இருக்கிறது. விதியை வெல்லும் அந்த மதி இருக்கிறது. அதை பூரணமாக நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப இதெல்லாம் பின்பற்றினோம்னா உடலில் குறை இருக்காது, உடல் நலத்தில் நாம் வெற்றி பெறலாம். ஏஜிங் ப்ராசஸ், வயதாகும் சூழ்நிலையை தடுக்கலாம். அப்ப 3 உணர்ச்சியில ஒன்று அழகுணர்ச்சி, இன்னொன்று இளமை உணர்ச்சி, எதுக்கு எடுத்தாலும் என்னத்த வயசாச்சு, நான் பேரம்பேத்தி எடுத்துட்டேன், காடு வாங்குது, இப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? கிளம்புங்கன்னா என்ன செய்யணும்? அப்படியே வில்லுல இருந்து அம்பு புறப்பட்ட மாதிரி புறப்படணும். எந்திரிச்சுக்கிட்டு அப்படியே என்னத்தடா போய் வாங்கடா அப்படியே நெளிஞ்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பளீர்னு என்ன செய்யணும்? சர நடக்கணும். புரியுதா? இந்த இளமை உணர்ச்சி என்பது மனம் சார்ந்தது. சொல்லுங்க, உடல் சார்ந்தது அல்ல. நீங்க ஆனா உடல் மனசு என்ன செய்ய? சோம்பேறித்தனத்தினால உடல் மேல பழிய போட்டுரும். வயசாயிருச்சு, நான் என்னத்த அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ஒருத்தர் இப்படித்தான், எப்பா ஆட்டோ பிடிக்கிறா, என்னால ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது, என்ன கால் ஒடிஞ்சு நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க, ஆட்டோ பிடிக்கிட்டு இருக்கேன். அந்நேரம் பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே கூக்குரலா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு வெறி நாய் பல்லுல ரத்தம் வர ஓடியாந்துகிட்டு இருக்கு. பா வெறி நாய் திரும்பி பார்த்தா இவனை காணோம். அதுக்குள்ள கோட்டையில எகிரி குச்சி ஓடிவிட்டான். ஆட்டோ பிடி ஒரு ஸ்டெப் வைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான். ஆனா வெறி நாய் வருதுன்னு எங்க போயிட்டான்? எங்க இருந்து வந்துச்சு சக்தி? உயிருக்கு ஆபத்து வந்த உடனே வருதுல சக்தி, அதை எந்நேரம் வச்சுக்கோங்க. எந்நேரம் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வேகம். ஆமா, ரிசர்வ்டு எனர்ஜி. அதுக்கு பேர் என்ன எனர்ஜி? ரிசர்வ்டு எனர்ஜி. அந்த ரிசர்வ்டு எனர்ஜியை எப்பயுமே பயன்படுத்த தயார் நிலையில் இருக்கணும். அதனால எவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு அஞ்சக்கூடாது. இப்ப எல்லாம் இமயமலைக்கு வந்தாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா ஏசி ரூமை விட்டு வெளியே வராதாங்க. மலேசியாவிலேருந்து வந்தவங்களாம் ஏசி ரூமை விட்டு அவங்க வெளியே வந்ததில்லை. ஏசி ரூம் விட்டு வெளியே வந்து ஏசி காரில் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் நைட் இப்படியே வாழ்ந்தவங்க. ஆனால் அத்திரி மகரிஷி கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஏற வேண்டி வந்துச்சு? 6 கிலோமீட்டரு. அதுவும் நம்ம மகாலிங்கம் சதுரகிரினாலும் சரி, எதை இன்னைக்கு ஏறுவோம் 2 நாள் கழிச்சு திரும்பி வருவோம். ஏறணும்னு திரும்பிட மாட்டோம்ல, வணங்கிட்டு ஒரு நைட்டு படுத்துக்கிட்டா திரும்பி வருவோம். சபரிமலைக்கு போனா கூட நடந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு திரும்பி வருவோம். வழியில அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கலாம். இது அப்படிலாம் கிடையாது. காலையில ஏறணும், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கே தியானம் பண்ணிட்டு மறுபடியும் இறங்கணும். 4 மணி நேரம் ஏறணும், 4 மணி நேரம் இறங்கணும், ஒரு 2 மணி நேரம் அங்க தியானம் தாவத்துக்கு ஓய்வு. 10 மணி நேரம். காலையில 9 மணிக்கு ஏற தொடங்கணும், சாயந்தரம் 5 மணிக்குள்ள எல்லாம் இறங்கி ஆகணும். அப்போ 6 கிலோமீட்டரு சும்மா ட்ரங்க் ரோடு கிடையாது, கரடு முரடான மலைப்பாதை. இமயமலையில வளைஞ்சு ஏறணும். புலியை பார்த்தது யாரு? இந்த தடவை ஒருத்தர் பார்த்தாங்க, ஒரு அம்மா பார்த்துச்சு புலிக்குட்டி. ஆனா நம்ம புலியை பத்தி நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அந்த புல்லு வெட்டுற பொம்பளைங்க கல்லால் எடுத்து அடிச்சு விரட்டுறாங்க. அவங்க ஒண்ணு புலியை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியல. ஏதோ தமிழச்சு முறத்தால் அடிச்சாலாம் கேள்விப்படுறோம். அவ முறம்லாம் வேண்டியதில்லை, கல் எடுத்து அடிச்சு விரட்டிடுவேன்டா. அது நம்ம புலி வாழ்ற காடுதான். அந்த எந்த வனவிலங்குகளும் யாரையும் அங்க சத்தியத்துக்கு கட்டுப்படுத்தான். அந்த நீர் எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. இமயமலை அதனாலதான் ஒரு சிறப்பான ஒரு அம்சம். மலைகளின் அரசன், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது நதிகளின் அரசி கங்கை, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதை பார்க்கணும், கண்குளிர பார்க்கணும். அந்த ஒரு வருஷமாவது அந்த கிளைமேட்டை மக்கள் பார்த்துட்டு வரணும். 6 கிலோமீட்டர் 6.5 கிலோமீட்டர் ஏறிட்டு இறங்கணும். இந்த எல்லாம் ஏசியை விட்டு வெளியே வராத ஆளுங்க தான் ஏறினாங்க. ஏறிட்டு இறங்கிட்டு என்னைக்கு யாருக்காவது நைட்ல உடம்பு வலிச்சுதான்னு கேட்டா யாருக்குமே ஒரு வலியும் கிடையாது. அதான் அங்க இருக்கிற மகத்துவம். அப்ப அன்னைக்கு கட்டுப்பாடு வந்த உடனே கட்டாயம் ஏறித்தாங்கணும்னு ஏறிட்டு இறங்கிட்டாங்க இல்லையா? முடிஞ்சதா இல்லையா? முடியும். ஆனா மனம் என்ன செய்யும்? சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு அதை அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அனுமதிக்க கூடாது. நீங்க நடக்காம கூட இருக்கலாம், நாள்தோறும் உட்கார்ந்து செய்யற வேலையா கூட இருக்கலாம். இன்னைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கணும், நீங்க வாட்டு நடந்துக்கணும், மறந்துடணும். நடக்கணும்ன்றதே மறந்துடணும். நீங்க வேலை பாதத்தை தவிர எதுவும் ஞாபகம் வரக்கூடாது. நடக்கும்போது எது மட்டும் ஞாபகம் இருக்கணும்? பாதம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கணும். உடம்புல ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கணும். உடம்பு காத்து மாதிரி ஆயிரும், ஆவி மாதிரி நடப்பீங்க நீங்க. பாதம் தவிர வெற்றல கூடாது. நம்ம 60 கிலோ தூக்கி நடக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. 80 கிலோ உடம்பு தூக்கி நடக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா களைச்சு போயிருவீங்க. பாதத்தை தவிர வேற எதுவும் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கணும். பழகணும், நாள்தோறும் பழகுங்க. நடக்கும்போது எதை மட்டும் நினைக்கணும்? அந்த பாதம் அடித்தளத்தை மட்டும் நினைக்கணும், வேற எதையுமே நினைக்கக்கூடாது. பாதத்துக்கு மேல உச்சி வரைக்கும் நமக்கு உடம்பே இல்லைன்னு நினைச்சுக்கணும். நினைச்சிட்டீங்கன்னா எந்த படியில் ஏறினாலும் உங்களுக்கு ஒன்றும் தோணாது, எவ்வளவு தூரம் நடந்தாலும் ஒன்றும் தோணாது.
அது ஒரு நல்ல பயிற்சி. இதெல்லாம் நடந்து தான் பழகணும்னு இல்லை, பழக்கமே இல்லாட்டி கூட நீங்கள் எவ்வளோ நாள் நடக்கலாம். பாவனை தான் முக்கியம். அந்த பாவனையில் தான் அந்த மனம் வந்து களைப்பாக்குறதும் ஓய்வாக்குறதும் அது கையில் இருக்கு என்று சொல்லுவார். அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. எனவே அழகுணர்ச்சி, ஆரோக்கிய உணர்ச்சி. அடுத்து என்னது? ஆரோக்கிய உணர்ச்சி. மூவகை உணர்ச்சி என்பது கட்டாயம் உங்களுக்கு வேண்டும். ஆரோக்கிய உணர்ச்சி உடலின் விதியை வெல்வதற்கு எப்போதும் நோயற்ற தேகம். பின்னாடி வரவங்க என்னென்ன செய்யலாம்? பின்னாடி வரவங்களுக்கு தும்மல் வரலாம், தப்பு இல்லை. விக்கல் வரலாம், தப்பு இல்லை. கொட்டாய் வரலாம், தப்பு இல்லை. அவனை என்ன மட்டும் வந்துடக்கூடாது, பின்னாடி வந்து இருமிறாதீங்க. நீங்க சாக வேண்டியதில்லை, நானே கொண்டு விடுவேன். நீ என்ன வாழ்ந்து என்ன கிழிக்க போறேன்னு இருமக்கூடாது. இன்னைக்கு விரதம் போட்டுங்க. இன்னையோட சரி, நேற்று வரைக்கும் தான் இருமல், இன்னையிலிருந்து இருமல் கிடையாது முடிவு பண்ணிக்கங்க. ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சும்மா இருமல் கிடையாதுன்னா வராமல் இருக்காது. இதை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணிட்டு முதல்ல இருக்கிற சளியை வெளியேற்றிடணும். உள்ள சளி இருந்தால் தான் வெளியிலேருந்து வர்ற சளி கிருமிகளுக்கு அது உணவு கொடுத்து பாதுகாக்கும். அப்போ சளி வளரும். உள்ள இருக்க சளி எடுத்துட்டீங்கன்னா வெளியில் என்ன கிருமி உள்ளே போனாலும் சாப்பாடு இருந்தால் தானே உள்ளே இருக்கும். சாப்பாடு இல்லாட்டி எப்படி இருக்கும்? வெளியே வந்துடும். அதால் வாழ முடியாது. இதுதான் அடிப்படை ரகசியம். இந்த இடத்துல ஒரு பழத்தோல் கருவாட்டு குப்பை இருந்ததுன்னா ஈ வரும். ஏன்? அவர் சாப்பிட்றதுக்கு இங்கே உணவு இருக்கு, வருது. ஏன் இங்கே வரல ஈ கொசுவெல்லாம்? சாப்பிட்றதுக்கு இல்லை, வரல. இதே தான் தேகத்திலையும். உள்ள தேகத்துக்குள்ள சுத்தம் இருக்குன்னு சொன்னா, அந்தந்த காம்பனன்ஸ் கரெக்டா இருக்கு, எந்த கிருமிகளுக்கு அங்கே இடம் இல்லைன்னு சொன்னா வெளிக்கிருமிகள் வந்து உள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள கிருமிகள் இருந்தா தான் வெளிக்கிருமிக்கு இது சோறு போடும். அப்ப இது உட்காந்து இட்ட சட்டமா உட்காந்து போகாம உட்காந்து சாப்பிடும். இதுதான் ரகசியம். அதனால நாள்தோறும் ரூமை தொடச்சோம்னா நல்லா சுத்தமா இருக்கும். எப்படி ஒரு அறையை பெருக்கிற மாதிரி நாள்தோறும் இந்த தேகத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது குளிக்கிறது வெளி சுத்தம், சளியை நீக்குவது, மலக்குடலை தூய்மை செய்வது, சிறுநீர் பாதை சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறது, ஒன்னொன்னையும் செக் பண்ணிக்கணும். அதை சர்வ சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு முக்கியமாக இயற்கை உணவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். கழிவு வெளியேற்றிட்டிங்கன்னா பெரிய அளவில் உதவி செய்யும். எல்லா செல்லுகளுக்கும் காற்று கிடைக்கிற மாதிரி நீங்கள் பிராணாயாம பயிற்சிகளை கற்றுக்கொண்டால், ஏதோ ஒரு பிராணாயாம மூச்சு பயிற்சி கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் வராது. 3 தான்: கழிவு வெளியேற்றம், உள்ளே செலுத்தக்கூடிய உணவு, பயிற்சி. இந்த 3 வழியாகத்தான் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியும். இரண்டாவது, மனவிதி என்பதை வெல்லுதல். மனவிதி, சமுதாய விதி, தெய்வங்களின் விதி எல்லாம் ஒரே சமாச்சாரம் தான். அதனால மனவிதியை வெல்லுதல். மனவிதியை உடல் விதியை வெல்லுதல், மனவிதியை வெல்லுதல். மனவிதியை வெல்வது என்பதை பொறுத்தவரை முதல்ல நம்பர் 1 பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார வசதி, பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் இருக்கணும். வெறுங்கை முளம் போடாது. சும்மா பேசிட்டு இருந்தாலாம் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு கண்டவனு உபதேசம் பண்ணியிருப்பான், பணம் என்னடா பணம், குணந்தாண்டா முக்கியம், பணம் பந்தியில் குணம் குப்பையில் ஏதோ சொல்லியிருப்பான். ஆனால் அதெல்லாம் நம்பிக்கிட்டு வீணா போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? மனுஷனா பிறந்தா என்ன செய்யணும்? நல்லா சம்பாதிக்கணும். என்ன செய்யணும்? கைகுளிர சம்பாதிக்கணும். கைகுற சம்பாதிச்சு நல்லா செலவழித்து உண்ணுவது, உடுத்துவது, உலகை வலம் வருவது நல்லா ஆரம்பிச்சு ஓவர்ஃப்ளோ ஆயிடணும். ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும் போதும், ஒரு இனிப்பு கொடுக்குறீங்கனாலும் சரி, ஒரு இட்லியோ இடியாப்பமோ ஊத்தப்பமோ கொடுக்குறீங்கனாலும் சரி, அந்த மனசுக்கு சொல்லணும், நான் நல்லா ருசிச்சு பார்த்துக்க, இதுதான் சட்னி, இதுதான் சாம்பார், இதுதான் புரோட்டாவுக்கு சால்னா, இதுதான் இது பருப்பு கறி, இதுதான் சம்பல், இதுதான் புதினா. நல்லா அந்த சுவையை என்ன செய்யணும்? பழக்கணும். பழக்கிட்டு போதுமா போதுமானு கேட்கணும். இதோட விட்டு தொலை, இது எத்தனை நாளைக்கு திங்கிறது சொல்லணும். இது ஜென்மாந்திரமா தின்னுட்டு இருக்கு, எத்தனை ஜென்மமா சாப்பிடுது இட்லி இடியாப்பத்துக்காக நாயா அலையுது. எதை அனுபவிச்சாலும் அவசரம் வேண்டாம், பொறுமையா அதுட்டு சொல்லுங்க. நல்லா கண்ணே நாயை நல்லா திறந்து பார்த்துக்க, இதான் அது அந்த சமாச்சாரம். சும்மா அப்புறமா லொல்லு பண்ணக்கூடாது. இதான் நல்லா பார்த்துக்க. இந்த கையே நல்லா தொட்டு பார்த்துக்க, இதான் கேசரியா பார்த்துக்க, மெதுன்னு இருக்கா, சரி இதான் அதிரசம். ஏதோ
உண்ணும் பொருளா இருந்தாலும் சரி, அனுபவிக்கும் எந்த பொருளா இருந்தாலும் சரி, கை தொடும்போது கையை நீங்க கவனிச்சு சொல்லணும், நல்லா பார்த்துக்க பிறகு அலையாதன்னு. கண்ணிட்ட சொல்லணும், கண்ணே நல்லா பார்த்துக்க பிறகு அலையப்படாதுன்னு சொல்லணும். நாக்குக்கு சொல்லணும், நல்லா ருசிச்சு பார்த்துக்க இதுதான், பிறகு பின்னாடி வந்து நை நைண்டப்படாது சொல்லணும். கண்ணு காது மூக்கு ஒன்னனுக்கும் கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மனசு என்ன செய்யும், சரி. ஏன்னா சாமி மனசை முதல்ல அருவாளை போட்டாரு, பட்டாருன்னு 14 வயசுலயே பட்டாருன்னு அருவாளத்தை மனசை குறுக்க நிறுத்தி வெட்டிட்டாரு. சாமியால முடியும் அதை. என்ன சாமி வந்து முதலே மனதை கொல்லணும்னு முடிவு பண்ணியே வந்துட்டாரு. அவர் முதல்ல என்ன பண்ணிட்டாரு, மனசை குறுக்க நிறுத்தி ஒரே போடா போட்டாரு. மனதை கொல்றது ஒரு வழி, ஆனா நம்மளால மனது கொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதோட என்ன ஆயிட்டோம், கூடவே வளர்த்து வந்துட்டோம், நல்லா வளர்த்து பெருசா வந்துருச்சு. இப்ப உறவாடித்தான் கெடுக்கணும், அதை உடனடியே கட்டி தீட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசியாக்கி பட்னியா போட்டு இருக்கிறத கொடுத்து இவ்வளவுதான் சொல்லி அது ஒரு பூரணமாக்கிட்டு தான் அதை போட்டு தள்ளணும். போட்டு தள்ளணுன்றது முக்கியம், ஆனா அது கொஞ்சம் தவணை கொடுத்து போட்டு தள்ள வேண்டியிருக்கு. அதனால பொறுமையா அதுகிட்ட காமிச்சு ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி பண்ணணும். கேவலம் இந்த கழுது திங்காத கரன்சியை நம்ம கைக்கு வர வைக்க முடியலன்னா எப்படி கடவுளை கைக்கு வர வைப்போம்? நாளைக்கே செல்லாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, இந்த 500 நோட்டும் 1000 நோட்டும் கழுது திங்குமா? அதை திங்காது. இந்த கேவலம் கெட்ட கரன்சியே நம்ம கைக்கு வர முடியாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன கடவுளை எப்படி கையில பிடிப்பீங்க? முடியாது. இதை பிடிக்கிறது ஒரு வித்தை, அதான் மனம் தரும் பணம்னாங்க. அதுக்கு சில டெக்னாலஜி இருக்கு, அதை நீ குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த டெக்னாலஜியை கரெக்டா பின்பற்றுங்க. உங்களுக்கு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரத்திலிருந்து 21 நாளைக்குள்ள அது ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பணம் வந்து மனுஷன் உற்பத்தி பண்ணியிருக்கலாம், ஆனா அதுவும் யார் கண்ட்ரோல் இருக்கு? தெய்வங்களின் கண்ட்ரோல் இருக்கு. யார் கண்ட்ரோல் இருக்கு? தெய்வங்களின் கண்ட்ரோல் இருக்கு. இப்ப சாமி மாதிரி மகான் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தெய்வங்கள்லாம் புழுக்க மாதிரி. சாமி வந்து தெய்வங்களை பார்த்துட்டுலாம் அஞ்ச வேண்டியதில்லை. அப்படி இந்த சொடக்கு போட்டு கூப்பிடல, எவ்வளோ குபேரா இந்த அவர் கொடு அப்படின்னா சரிங்க சாமிட்டு போகணும். மகான்களுக்கும் கடவுளுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட். அதனால கடவுளுக்கு தெய்வங்கள் அஞ்சும், மகான்களுக்கும் அஞ்சி ஆகணும். அது மாதிரி பேய் பிசாசு பில்லி சூனி எல்லாம் மகான்கள் கண்டு அஞ்சு ஓடும். பேசுனா அதில் பார்த்த உடனே பிசாசு பிடிச்சது பிசாசு ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க, பிசாசு பிடிச்சவன் சரியானா அப்படிலாம் சொல்லுவாங்க. மகான்களை கண்டா இதுகள்லாம் அஞ்சு ஓடும், அதாவது துர்தேவதைகள் அஞ்சு ஓடும். தெய்வங்கள் நின்று பணிஞ்சு வணங்குவாங்க, எந்த தெய்வமா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க வந்து உயர்ந்த நிலை அடையலை. நீங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் சரஸ்வதி லட்சுமி உன்ன பயங்கரமான தெய்வங்கள் நினைச்சிடாதீங்க. அவங்களே கடவுளை பார்த்தது கிடையாது, அவங்களே கடவுளை கேள்விப்பட்டதுதான். அவங்க கடவுளை பார்க்கணும்னாலும் மனுஷனா பிறந்து திரும்ப ரீசைக்கிள் ஆகணும். அவங்க இப்ப நான் தான் சொன்னல 700 கோடி பேர் இருக்கோம்னா 700 கோடி பேருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? தெய்வமாகிற வாய்ப்பு இருக்கு. ஆனா தெய்வமாகிற வாய்ப்பை விட எதாகிற வாய்ப்பு ரொம்ப முக்கியம். மகானாகிற வாய்ப்பு தான் பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லுவேன், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் தெய்வங்கள், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் மகான். ஏன்னா அவன் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இங்க வந்து தவறு பண்ணிட்டு தப்பிக்கலாம், அங்க முடியாது. இதுதான் சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதை பார்த்துட்டு தான் இதை செஞ்சிருக்கு, அதை வச்சுதான் டிசைன் பண்ணது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், தெய்வங்கள்னா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம சொன்னோடி கேட்கறதுக்கு தான் தெய்வங்கள். ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர்னா யாருக்காக வேலை பார்க்குறாங்க? நமக்கு உதவி செய்யத்தான், மக்களுக்கு தொண்டு செய்யத்தான் அவங்களுக்கு விதிச்சிருக்கே தவிர, சம்பளம் கொடுக்கறதே தவிர வேற எதுக்குள்ள. அதே மாதிரி தெய்வங்கள் எதுக்குன்னு கேட்டா உயிர்களுக்கு உதவி செய்வதற்கு. தெய்வங்கள் எதுக்கு? உயிர்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அதனால குபேரனை கூப்பிட்டு குடுறானா கொடுக்கணும். நீங்க கேட்டு கொடுக்கலைன்னா சாமியை கேட்டு சொல்லணும், சாமி கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா சாமி என்ன செய்வாரு? கெஞ்சிக்கிட்டா இருக்க மாட்டாரு, குடுற அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஏமா வரானா, ஒத்து அப்படின்ட்டா சரின்ட்டு போயாகணும். மகான்களுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, ஒரு எல்லை வரைக்கும். அதான் சாமி அழகா சொல்லுவாங்க, எத்தனை தடவை சாவனை தடுக்கலாம் அப்படி என்று சொல்லுவார்கள். முதல் தடவை எது தடுக்கும்? உன் சாவை. இரண்டாவது தடவை யார் உன் சாவை முடியும்? மூணாவது தடவை எது முடியும்? நாலாவது தடவை எது முடியும் என்று 4 தடவை நீங்க மரணத்தை வெல்லலாம். அந்த 4 தடவையில ஒவ்வொரு தடவையும் யாரை எது வெல்லும் அப்படி என்று சாமி வந்து பட்டியல் 4 தடவை சொல்லுவாங்க. எனவே மகான்கள் கையில அந்த பவர் இருக்கு, ஒருவனுடைய சாவை தள்ளி வைக்கக்கூடிய பவர் இருக்கிறது. அதான் நாரத மகிழ்ச்சிட்ட கேட்பான், என்று 16 வாழ்ந்தானே மார்க்கண்டேயன், 16 வயசுல சாவு. ஆனா நாரதர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கி செய்யி, நீ வந்து உன் ஆன்மா வந்து கடவுளோட கண்ட்ரோலுக்கு போயிடும், அப்ப ஏமே ஒன்னும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். இவன் சொல்லுவான்,
ஆனால் அந்த டைம் வந்துடும். டைம் வந்தவொடனே எடுத்தவொடனே எல்லாத்துக்கும் டிஐஜி வரமாட்டார். அந்தகன்னா கண் தெரியாத அந்தகன். அதான் அழகா சொல்லுவாரு, அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை என்று ஆதலினாலே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமேனு வரும். அந்தகனாகி யமன் வரும்போது முடியாது. மார்க்கண்டேயனா அவங்க சாதாரண நினைச்சிட்டு என்ன பண்ணா, முதல்ல தூதர்கள் அனுப்புனா. அவன் எல்லையிலே நுழைய முடியல. அப்ப சாமி அந்த எல்லைக்கே போக முடியலன்னு. அப்ப ஐஜி அவரே எந்திரிச்சு வந்துட்டாரு. யாரு? ஏமன் வந்தான். அவருக்கு தடையாத்தான் இருந்தது. என்னடா இவன் தெரியாது. ஏன்னா இது ரகசியம், மகான்கள் இது ரகசியமா செஞ்சு வச்சிருப்பாங்க. உண்மையிலே இவங்க அக்கௌண்ட் கடவுள் கைக்கு போயிடுச்சுன்னு இவருக்கு தெரியாது. இவன் ஒரு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு பட்டான் தூக்கி வீசிட்டாரு. போட்ட வேகத்துக்கு அப்புறம் தான் ஏன்டா என் கண்ட்ரோல் இருக்கு, நீ ஏன்டா பிடிச்சுன்னு ஒரு மிதி மிதிச்சிட்டு போனாரு கடவுள். அப்ப டிமெரிட் ஆயிட்டாரு. ஏமன் திரும்ப இங்கே வந்துட்டாரு. அதனால தெய்வங்கள் தவறு பண்ணா சாபம் வாங்கிட்டு திரும்ப இங்கே வந்துடணும். சொல்லுவாங்களே கதையெல்லாம், சாபம் வாங்கிட்டு அங்கே வக்கீல வந்துருச்சு அதெல்லாம். இதெல்லாம் இந்த கதை தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம அங்கே போனாலும் இந்த வேக்காடு நமக்கு இருக்கு. அதனாலதான் தெய்வமா இருக்கிறது பார்க்கறதுக்கு தெய்வம் போலன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆபத்து. அதுல பெரிய பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மகானாகிறது தான் பெருமை, தெய்வமாகிறதெல்லாம் பெருமை கிடையாது. அறிவார்ந்த பெருமக்களே, அந்த வகையில தெய்வங்கள் என்பது மகான்களுக்கு கட்டுப்பட்டது. அதனால பொருளாதார வளம் என்பதும், இப்ப சாமி சும்மா ஒரு இளநியை குடிச்சிட்டு 21 மணி நேரம் உட்காந்து தவம் பண்ணாங்க, ஒரு நிலையை அடைஞ்சாங்க. நிலையை அடைஞ்சிருச்சு. இப்ப சாமி வாட்டில் உட்காந்துருக்காரு. என்ன வியாபாரம் பண்றாரா, தொழில் பண்றாரா, எக்ஸ்போர்ட் பண்றாரா, இம்போர்ட் பண்றாரா, ஒரு கையெழுத்தாவது போடுறாரா? ஒண்ணுமே கிடையாது. அவர் வாட்டில் தினம் ஒரு தோட்டத்தில் உட்காந்துருக்காரு. முதல் நாள் பார்த்தா தாடியை வச்சிருக்காரு, மறுநாள் பார்த்தா மொட்டை இடத்தையும் வைக்கிறாரு. ஆக சாமி வாட்டில் உட்காந்துருக்காரு. ஆனா 32 நாட்டில இருந்து யுனெஸ்கோல இருந்து என்ன சொல்றான், எல்லா நாட்டுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ விசா, ஃப்ரீ ஏர் டிக்கெட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு ஆசிரமம் உண்டு, 10 லட்சம் ரூபாய் செலவு, 10 லட்சம் வெள்ளி. இந்த நாட்டு காசுக்கு 1 கோடி ரூபான்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆசிரமத்தை உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு காரு மலேசியாவில் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இத்தனை நாட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீ விசா கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் என்ன செலவு, எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவாகும்? யார் எடுத்துக்கிட்டா? எவனும் நாட்டுக்காரங்க, பல நாட்டுக்காரங்க சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்ப பணம் யார் சனுடி கேக்குது? யார் சனுடி கேக்குது? சாமி சனுடி கேக்குது. ஆனா சாமி என்ன வியாபாரம் பண்றாரு? ஒண்ணும் கிடையாது. இதை இந்த மாலையை போட்டீங்கன்னா, மாலையை இங்கே போட்டு போவாரு. பொன்னாடை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த வீட்டில் தங்குறாரோ அங்க தெருவில் போட்டு போயிடுவாரு. விளங்குதா? நல்ல தங்க வாட்சி கட்டிட்டு வந்தாரு. வந்தவன கேட்கிறேன், சாமி எங்க சாமி வாட்சை காணோன்னே, யாரும் வந்தாங்க கேட்டாங்க, கொடுத்து கேட்கல, நானே அவரே கொடுத்துருவாரு. சரி எடுத்துட்டு போட்டு கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். அப்ப எது மேலையும் பற்றும் கிடையாது, பாசம் கிடையாது. அப்ப பணம் என்ன செய்யுது? கையை கட்டிட்டு வந்து நிக்குது. சாமி என்ன செய்யணும், உங்களுக்கா என்ன செய்யணும்? பணம் கையை கட்டி நிக்கிறதுனா யார் கையை கட்டி நிக்கிறான்னு அர்த்தம்? குபேரன் நிக்கிறேன், அவன் பின்னாடி மகாலட்சுமி நிக்கிறா, அதுக்கு அந்த மகாவிஷ்ணு நிக்கிறாருன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் ஒரு வருஷம் தானே. இம்மீடியட் ஆபீசர் குபேரன், அவருக்கு ஹெட் ஆபீஸ் அம்மா மகாலட்சுமி, அதுக்கு மேல கையெழுத்து போடுறவரு நம்ம மகாவிஷ்ணு. அவரால படுத்துக்கிட்டே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஓகேயா? ரைட்டு. ஆக தெய்வங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால நீங்க பண சம்பாத்தியத்துக்கு ஒன்றும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். சில முறைகளை பின்பற்றுங்கள், தன்னால பொருளாதார விடுதலை என்பது வரும். பொருளாதார விடுதலை வந்துருச்சுன்னா சமுதாய விதியை ஜெயிக்கலாம். சமுதாயம் பணம் வச்சிருக்கேன்னு சொன்னோடி தான் கேட்கும். புரியுதா? ஏழை சொல்லு எதுல ஏறாது, அம்பலம் ஏறாது. நட்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினோம். 1044 1046 2 குறள்ல சொல்லுவார் திருவள்ளுவர் பெருந்தகை. அடே நீ ஏழையா இருந்தேனா, நீ பெரிய நீதிமானா இருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம், உன் அறிவு முக்காத்துக்கு பயன்படாது. பணம் வச்சிருந்தா தான் பயன்படும். விளங்குதா? இப்ப அதுக்குத்தான் நான் முதல்ல கார் வாங்கினேன். கார் எப்படி வாங்கினேன்? கடனுக்கு தான் வாங்கினேன் முதல்ல. அது ஒரு கோடீஸ்வரன் தான் ஐடியா கொடுத்தாரு. அப்பெல்லாம் என் பள்ளிக்கூடம்னு சத்தம் கட்டு தான் திரும்பி போயிடுவேன். போய் நானே கெஞ்சுவேன், நான் ஒரு கவன நிகழ்ச்சி நடத்துவேங்க, எவ்வளவுங்கண்ணா? ஒரு 500 ரூபா கொடுத்து, 500 ரூபாயாண்டுவாங்க, 400 ரூபா குறைச்சிங்கன்னு. கடைசியில 100 ரூபா கொடுப்பாங்க. கடைசியில சென்னு வாங்கிட்டு காட்டு கத்து 4.5 மணி நேரம் கத்துவேன். கத்திட்டு வருவேன். லாரியில் ஏறி போவேன். பெரும்பாலும் ரிசர்வ் பண்ணிலாம் போக மாட்டேன்.
அன்ரிசர்வ்ல ஏறி போவேன், பொட்டியை கட்டிட்டு போறதுதான். இப்படிதான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் இவர் பார்த்தாரு, ஒரு ஒரு கோடீஸ்வரன். அவர் அடிக்கடி நம்ம நிகழ்ச்சி நடத்துவார், அடிக்கடி ஏதாவது விருந்து கூட்டு போவார். நான் கூட உட்காந்துட்டு சாப்பிட்டு வருவேன். அப்போ ஒரு நான் சொன்னாரு, கவர்னர் ஐயா, உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு, நல்ல சரக்கு இருக்கு, ஆனா மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியல. என்ன மாதிரி பிசினஸ் மேல இருந்தா தான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியும். மார்க்கெட்டிங் சுத்தமா நீங்க அவுட்டுனாரு. மார்க்கெட்டிங் ஐயா முக்கியம் யான்னு. ஏன் மார்க்கெட்டிங் என்ன செய்யணும்? அவர் சொன்னார் உடனே, இமிடியட்டா ஒரு கார் வாங்கன்னாரு. ஐயோ, நான் மாதம் வாடகை கட்ட முடியாம, பலசரை கட்ட முடியாம, பால் பாக்கி அடைய முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன், நீங்க கார் வாங்கிட்டு இருக்கீங்களே. நீங்க உங்களுக்கு வெறும் தேத்துறீங்க, கார் வாங்க, உங்க காரே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். கார் எப்படியா சம்பாதிச்சு கொடுக்கும்? பெட்ரோல் விற்கிற விலையில அது செலவுதான் இழுத்து வைக்கணும். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்ப இல்ல, 97 நான் சொல்றது. அப்ப சொன்னாரு, கவர்னர், நான் உங்களுக்கு கெடுதல் செய்யறதாவே நினைச்சுங்க, நீங்க வாங்க, முன்பணம் நான் போடுறேன், மாதம் நீங்க கட்டுங்க, அப்புறம் முன்பணத்தை என்னைக்கோ ஒரு நாளைக்கு திரும்பி வாங்கிக்கிறேன், நீங்க வாங்கன்னாரு. சரின்னு போயிட்டு போய் ஒரு கார் எடுத்தோம். கார் எடுத்துட்டு, இனிமே யார் நிகழ்ச்சி கேட்டா நான் கார்ல தான் வருவேன், எனக்கு இவ்வளவு செலவாகும், நீங்க தைரியமா சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு நிகழ்ச்சி நடக்கலையோ அத்தனை நாளைக்கு நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க, கம்முன்னு இருங்கன்னாரு. கடைசியில பார்த்தா எல்லாரும் அவனே காருக்கு பெட்ரோல் போடுறேன். கடைசியில பார்த்தா எனக்கு ரேட்டு போட்டாலும் ஓகே ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, கார்ல போய் இறங்குனீங்கன்னா அந்த மரியாதை ஸ்டேட்டஸ் தன்னால வரும், நீங்க பஸ்ல இறங்கி அப்படானே போனீங்கன்னா 100 ரூபா தான் கொடுப்பேன். சமுதாயத்தை பொறுத்தளவுல சில விதிகளை நீங்கள் பின்பற்றணும். காசு இருந்துச்சுன்னா சமுதாயம் உங்களுக்கு கட்டுப்படும். மனமே ஒரு பெரிய கோமணத்துல காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வரும். அதனால மனதை வெல்வதற்கும் சொசைட்டியை வெல்றதுக்கும் பொருளாதாரம் என்பது அடிப்படை விஷயம். சில பாயிண்ட் சொல்றேன், பொருளாதார விதியை எப்படி வெல்வது, எப்படி பொருளாதார விதியை உணர்வது என்றதை புரிஞ்சுக்குங்க. நம்பர் 1, வந்த பணத்தை மதியுங்கள். அதே பாயிண்ட் தான், வராத பணத்திற்காக ஏங்காதீர்கள். வராத பணம்னா அடுத்தவனுக்கு வந்த பணம், அதுக்கு இவன் நினைச்சு ஏங்கிட்டு உட்காந்துருக்குது. அவனுக்கு அந்த கடைக்காரனுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு, அந்த கம்பெனிக்கு வந்துருச்சு, எனக்கு வராம போச்சு, இதெல்லாம் ஆகவே ஆகாது. ஏக்கம்னு இருந்துருச்சுனாலே தெய்வங்கள் உங்களை காரி துப்பிட்டு போகும் மூஞ்சில. ஏங்குறது, பயப்படுறது, இது இருந்தாலே மூஞ்சில துப்பும் தெய்வங்கள். தெய்வங்களுக்கு கட்டளையே சோகமானவனா மூஞ்சில துப்பிட்டு போன்னு தான் கட்டளை. அதனால நீங்க வாட்டில சோகமா போய் கடவுள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, இப்படி கடனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நீ இன்னும் நாசமா போன்னு தூணு துப்புவான். தெய்வங்கள்ட்ட கெஞ்சிறது, அப்படியே தொங்கிக்கிட்டு தொங்க போட்டு உட்காந்துருக்குது, இந்த வேலையே வச்சுக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஒரு ஆபீசர்ட்டே போய் பாவமா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சார் நான் 1 வாரம் ஆச்சுங்க அப்ளிகேஷன் போட்டு, ஆகத்தாயா செய்யும், என்னையா பேசிட்டு இருக்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருப்பேன். உனக்கு ரைட் இருக்குன்னு தெரியுதா, எகிரும் அவனை. அதை விட்டுட்டு தத்தன முடியுமா? இதுதான் தெய்வங்கள். கெஞ்சிக்கிட்டு இருந்தா துப்பிட்டு போயிடுவான் மூஞ்சில. கம்பீரமா கேளுங்க, அத்தாரிட்டிவா கேளுங்க. நாயை படைச்சு விட்டுட்டு பிச்சைக்காரன் அலைய விட்டுக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, திறந்து விடுறான் அந்த பணத்தைன்னு சொல்லணும். கஜானாவை திறங்கடா, மூடி வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்கணும். அதனால 1, வந்த பணத்திற்கு மதிப்பு கொடுங்கள். என்ன பணம், சம்பளம் வாங்கினேன், என்ன இதான் வந்தது அப்படி தூக்கி போடக்கூடாது. அது வந்ததை நீங்க மரியாதையா வரும்போதே அப்படியே பலதர கடை கொடுத்தேன், அங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன், வீட்டுக்கு 30 ரூபா தான் கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வரக்கூடாது. முதல்ல வாங்கின சம்பளத்தை கொண்டு வந்து நல்லா பூஜை அறையில் வச்சு கும்பிடு போட்டு, மகாலட்சுமியே வந்து சேர்ந்தையே ரொம்ப நல்லது அப்படின்னு வரவேற்று அது மட்டும். மறுநாள் நீங்கள் அதை செலவழிங்க, வேணான்னு சொல்லலை. வந்த பணத்திற்கு மதிப்பு கொடுங்கள், ஆனால் வராத பணத்துக்காக என்ன செய்யக்கூடாது, ஏங்கக்கூடாது. ஆச்சா? நம்பர் 2, இல்லை ஒரே பாயிண்ட் தான் இது. வந்த பணத்திற்கு மதிப்பு கொடுக்கணும், வராத பணத்துக்கு ஏங்கக்கூடாதுன்றது ஒரே பாயிண்ட். 2வது, பர்ஸில் பேங்க்ல வறட்சி கூடாது. வறட்சினா எப்போ பார்த்தாலும் கிழிஞ்ச நோட்டு 10 ரூபா நோட்டு வச்சிருக்குது பாக்கெட்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பணம்னு ஒரு பர்ஸ்ன்னு வச்சிருக்கீங்கன்னா உங்க ரேஞ்சுக்கு தகுந்தபடி ஒரு 5000, 10,000, 8,000 இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? சும்மா எந்நேரம் பர்ஸை காலியாக வச்சுக்கிட்டு என்ன 20 ரூபா தான் இருக்குது, 30 ரூபா இருக்குன்னு பிதிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு 1000 ரூபா இருக்கும்போதே பணம் இல்லைன்னு முடிவு பண்ணணும். பேங்க்ல உங்க ரேஞ்சுக்கு ஒரு 10,000 ரூபா, உங்க ரேஞ்சுக்கு ஒரு 1 லட்சம் இருக்கும்போதே பணம் இல்லைன்னு முடிவு பண்ணணும். ஏன்னா இருக்கிற பணம் தான் புது பணத்தை என்ன செய்யும், கூட்டு வரும். ஈரம் தான் ஈரத்தை இழுக்கும்.
இப்போ அந்த இடத்துல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, மெதுவாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தரை ஈரமாக இருக்கு, அது அந்த தொட்டவனை என்ன செய்யும்? மெதுவாக நகருமா பாயுமா? அதே மாதிரி தான் ஏற்கனவே நீங்கள் பாதி பணக்காரன் ஆகிறது தான் கஷ்டம். பாதி பணக்காரன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை முழு பணக்காரன் அந்த பணமே ஆக்கிரும். இது என்னோட அனுபவம், ஞாபகம் வச்சுங்க. அதனால கம்பீரமாக இருக்கணும். பர்ஸில் பேங்க்கில் வறட்சி கூடாது. அது எப்பயும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பொட்டென்ஷியல் அமௌண்ட், அது பேர் என்னது? பொட்டென்ஷியல் அமௌண்ட். அடி ஒத்த கிணத்துல தண்ணி எடுத்துட்டீங்கன்னா திரும்ப ஊறாது. 10 அடி தண்ணி இருக்கும்போது என்ன செய்யணும்? மோட்டரை ஆஃப் பண்ணிடணும். திரும்ப ஊறினோம்னா மறுபடியும் போடணும். கீழே வரைக்கும் தண்ணி அடி ஒட்ட தண்ணினா மேலே இருக்க ஊத்தெல்லாம் வற்றி போயிடும். அதனால பொட்டென்ஷியல் அமௌண்ட்னு போட்டுங்க, அடிப்படை தொகைன்னு வச்சுங்க. 3வது, பணம் வந்தால் முதல் ப்ரிஃபரன்ஸ் பிறருக்கு உதவுவேன் என்று சொல்லுங்கள். பணம் வந்தால் பிறருக்கு உதவுவேன். என்ன சாமி தான் தெளிவாக சொன்னாங்க. இறைவனுக்கு பேர் வள்ளல். இறைவனுக்கு பேர் என்ன? வள்ளல். அதனால வள்ளல்களை இறைவனுக்கு பிடிக்கும். வள்ளல்கள்னா யாருன்னா, ரிட்டர்ன் எதிர்பார்க்காம பிறருக்கு உதவி செய்வர்கள் தான் வள்ளல்கள். மச்சனை மாமனுக்கு கொடுத்ததில்ல, அது வட்டி கொடுக்கறது, திரும்ப மொய் செய்கிற மாதிரி. நான் 101 செஞ்சா நீ 151 செய்யணும்னு கணக்கு வச்சுட்டு செய்யுது, அது கிடையாது. வள்ளல் என்றால் சம்மந்தம் இல்லாதன்னு கொடுக்கறது. கடவுளுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் எல்லாருக்கும் உயிரை கொடுத்து உடம்பை கொடுத்து பஞ்சபூதங்களை கொடுத்து இத்தனை கோடானு கோடி தெய்வங்களை கொடுத்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யாருன்னே தெரியாது, மூஞ்ச கூட நம்ம பார்த்ததில்லை நம்ம. ஆக சம்பந்தம் இல்லாதவனுக்கு உதவி செய்யறது தான் வள்ளல் தன்மை. இந்த வள்ளல்களை கடவுளுக்கு பிடிக்கும். அதனால முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? என்ன சொல்லணும்? பிறருக்கு உதவுவேன், கொடுப்பேன், பிறருக்கு உதவுவேன் என்று சொல்லுங்கள், பணம் வரும். அடுத்து, தொழில் வணிக ரகசியங்களை தம்பட்டம் அடிக்காதீர்கள். தொழில் வணிக ரகசியங்களை தம்பட்டம் அடிக்காதீர்கள். கணவன் தானே, மனைவி தானே, மச்சனன் தானே, மாமன் தானேன்ட்டு உங்கள் ரகசியங்கள்லாம் பீத்தக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்குது, அநேகமாக அதில் கையெழுத்தானோம்னா அது 1000, அந்த பில்லு பாஸ் ஆனோன்னு வந்துடும், இந்த உளரக்கூடாது. பில்லு பாஸ் ஆகி கையில் காசு வரந்தண்டியும் எங்கே போட்டீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. பழத்துக்கு தோல் பாதுகாப்பு. தோலை உரிச்சிங்கன்னா பழம் செத்து போயிடும். பழத்துக்கு தோல் பாதுகாப்பு, அரிசிக்கு உமி பாதுகாப்பு, அரிசிக்கு உமி பாதுகாப்பு, உண்மைக்கு பொய் தான் பாதுகாப்பு. உண்மைக்கு யார் பாதுகாப்பு? இப்ப உயிர் உண்மையா உடல் உண்மையா? உயிர் தானே உண்மை. அது போனோன்னு உடல் என்னத்துக்கு ஆகாம போயிருது இல்லையா? ஆனா எது மூடி வச்சிருக்காத? உடல் தான் மூடி வச்சிருக்கு. அதனால உண்மைக்கு எது பாதுகாப்பு? அதனால உண்மையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கம் நின்று கொஞ்சம் பொய்யை சொல்லி வைங்க, தப்பு இல்லை. ஏதோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்கணும் அப்படி சொல்லிகிட்டே இருங்க. கையில் ஃப்ரூட் வந்த பிறகு தான் நீ என்ன செய்யணும்? ஆமாம், இதை நான் தான் கேன்வாஸ் பண்ணேன், இந்த ஆர்டரை கேன்வாஸ் பண்ணேன், இதை பண்ணேன், இது இப்படி வந்துச்சு சொல்லணும். வந்த பிறகு தாராளமாக தம்பட்டை அடிக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி தம்பட்டை அடிச்சுட்டா முடிஞ்சு போகுது. குறள் 663 அந்த குறளில் இந்த டெக்னிக்கை வள்ளுவ பெருந்தகை சொல்றார். கடை கொட்க செய்தக்கது ஆண்மை, இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். வெற்றி காணும் வரை நம் செயல்பாடுகளை ரகசியமாய் வைத்திருப்பதே ஆண்மை. இடையில் தம்பட்டம் அடித்து விட்டால் செயல்பாடு கெட்டுவிடும். அதனால தொழில் வணிக ரகசியங்களை ஜாக்கிரதையா காப்பாற்றணும். அடுத்ததாக குபேர மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லி டெய்லி குபேரனை வேண்டிக்குங்க. ஓம் ரீங் வசி 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 குபேர தேவனே வசிய. வசி 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 3 தடவை வசி. சிவ அப்படின்றது திருப்பி போட்டால் வசியம். வசியம் என்பது சிவத்திட்டு தான் வருது. சிவத்தை திருப்பி போட்டோம்னா வசியம். வசியத்தின் மூலம்தான் சிவம் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அதனால சிவத்தை திருப்பி போட்டால் வசியம் என்று வரும். ஓம் ரீங் வசி 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 குபேர தேவனே வசிய. இதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி குபேர தேவனை வேண்டிக்கிங்க. அடுத்த பாயிண்ட், எந்த முயற்சியிலும், எந்த வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, திட்டமிடும் போது மட்டும் லாபத்தை பற்றி ஒரே முறை சிந்தியுங்கள், போதும். திரும்ப திரும்ப லாபத்தை நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு முறை தான் லாபத்தை நினைக்கணும். இந்த வியாபாரம் பண்றோம், இதுல இவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதோட மறந்துடணும். ஒரு தடவை தான் சிந்திக்கணும் லாபத்தை.
ஒரே ஒரு முறை மட்டும் லாபத்தை பற்றி திட்டமிட்டதுனால சிந்திக்கிறோம். இதை எப்படி செய்கிறோம், இப்படி பண்ணால் இவ்வளவு செலவாகும், போக இவ்வளவு மிச்சம் வரும், ஒரு முறை சிந்திங்க. அதன் பிறகு நிர்வாகத்தில் மட்டும் கவனம் வையுங்கள், லாபத்தை நினைக்காதீர்கள். அதே கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதே. இது மாங்கொட்டைன்னு தெரியுது, போட்டால் மாம்பழம் வருதுன்னு தெரியுது. மாம்பழத்தையே நினச்சிக்கிட்டு போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கூடாது. தண்ணி ஊற்றுறது, பாதுகாக்கிறது, அதைத்தான் கவனமாக இருக்கணும். மாம்பழம் தன்னால் வரும். அதனால லாபத்தை ஒரே முறை நினைங்க. அதன் பிறகு எதில் கவனமாக இருக்கணும்? நிர்வாகத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். லாபத்தை திரும்ப திரும்ப சிந்திக்காதீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் சிந்திக்கலைன்னா லாபம் மல்டிபிள் ஆகும், பல மடங்காக வரும். லாபத்தையும் நினைச்சிங்கன்னா பாதி கால்வாசி, ஒரு தடவை நினைச்சிங்கன்னா பாதி ஆகும், அடுத்த தடவை நினைச்சிங்கன்னா கால்வாசி ஆயிரும். லாபத்தில் கவனமே வைக்காதீங்க. டோன்ட் see the fruits, just see the method, system method. உங்கள் நிர்வாகம், ஒரு கடை நிர்வாகம், தொழில் நிர்வாகம், அதிலே கவனமாக இருக்கணும். அதில் கணக்காக வச்சுக்கிட்டீங்கன்னா லாபம் தன்னால் வரும். லாபத்தையே நினச்சிக்கிட்டே நிர்வாகத்தை விட்டீங்கன்னா லாபம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். ஆபிரகாம் லிங்கன் படத்தை வச்சுக்கிட்டு வேண்டிக்கிங்க, அது பல பேருக்கு 190 பேருக்கு உதவியாக இருக்கும். ஆபிரகாம் லிங்கன் படம் பாக்கெட்டில் வச்சுக்கங்க, டெய்லி அவரை வேண்டிக்கிங்க. அது கோடீஸ்வர நாட்டு மகான். படம் வச்சிருக்கவங்களுக்கு பண வளம் குறைவதில்லை. அப்புறம் தொழிற்சாலை, அலுவலகம், வீடு, சுற்றுப்புறம், உங்கள் பர்ஸு எல்லாத்துலேயும் அப்பப்போ தூய்மையை பேண வேண்டும். தூய்மை இருக்கிற இடத்துல தான் செல்வம் வரும். இன்னைக்கு மேல்நாடுகள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்குன்னா நாட்டை எப்படி வச்சுருக்காங்க? வெளிநாடு போனவங்களுக்கு தெரியும். ஒரு ஜெர்மனாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அல்லது கனடாவாக இருக்கட்டும், நாடு எப்படி இருக்குது? அந்த நாடுகள் நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த சுத்தத்துக்கு தான் குபேர் அங்கே உட்காந்துக்கிட்டு அள்ளி கொடுக்குறேன் அந்த நாடுகளுக்கு. நாம் எப்படி வச்சுருக்கோம்? திருமண பக்கமெல்லாம் குப்பையாக வச்சுருக்கோம், கெஞ்ச வேண்டியிருக்கு, காசு கொடுறா காசு கொடுறான்னு. நீங்கள் வளர்ந்த நிறுவனங்களை பாருங்கள், அவங்க ஆஃபீஸ் எப்படி வச்சுருக்காங்க? சுத்தமாக வச்சுருப்பாங்க. அந்த புல் அழகாக வளர்த்து, மலர்களை வளர்த்து, அப்படியே தரையில் சோறு போட்டு சாப்பிட்ற மாதிரி சுத்தமாக வச்சுருப்பாங்க. சிங்கப்பூர் நாட்டே அப்படி வச்சுருக்கான். அந்த நாட்டோட மொத்த நீளமே 40 கிலோமீட்டர் தான், அகலமே 40 கிலோமீட்டர் தான். அங்கே ஒரு கார் எடுத்தால் டாப் கியர் போட முடியாது, 2 கியர் போடுறதுக்குள்ளே அடுத்த இடம் வந்துடும். அந்த நாடே இன்னைக்கு செல்வ செழிப்புள்ள நாடாக இருக்குன்னா அந்த நாட்டோட சுத்தம் தான் காரணம். நீங்களும் தூய்மை பற்றி அக்கறை கொள்ளுங்கள். ஒரு பணப்பைனா கூட நீங்கள் விசிட்டிங் கார்டு அது இதுக்கு நொந்தி வச்சுருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் உதறி எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வைங்க. அதே மாதிரி உங்கள் அலுவலக ஃபைல்ஸு அழகாக பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அடுக்கி வைங்க. ஒரு பூஜை மாடம் எதுவாக இருந்தாலும் அலுவலகம் டெய்லி பெருக்கணும், சுத்தம் பண்ணணும். அப்படி நூலாம்படை அணிஞ்சு போய் நீங்களும் நடுவில், நூலாம்படைக்கு நடுவில் நீங்களும் உட்காந்துருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அது விளங்காது. அதனால் தூய்மையை பேணுங்கள். நஷ்டத்தில் நொடிச்சு போய் திவாலாக போகிற ஒரு கம்பெனியை ஒரே ஒரு தொழிலாளி தான் சொன்னார். அந்த ஆள் முதலாளியை பார்த்து, நான் ஒரு ஏழை தொழிலாளி தான், எனக்கு நீங்கள் சம்பளம் தரல, 14 மாதம் ஆச்சு, ஓகே அதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், இவ்வளோ காலம் என்னை பாதுகாத்தீங்க, என் குடும்பத்தை, நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த நிறுவனம் வளர்ந்துச்சுன்னா இன்னும் பல 4000 பேர் இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. ஒரே ஒரு யோசனை நான் சொன்னதை கேட்கணுன்னாரு. இவர் ரொம்ப நொந்து போய், என்ன யோசனை சொல்ல போகிற நீ, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் நொந்து போயிட்டாங்க, எல்லாத்தையும் சார்ட்டில் அக்கௌண்ட்டு பணம் கொடுக்கலன்னு போயிட்டா, எல்லாம் போயிட்டானுங்க, நீ மட்டும் என்ன சொல்ல போகிறேன்? நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் புதுசாக கலர் அடித்து பெயிண்ட் பண்ணுகிறார். அப்படியே சுத்தம் பண்ணி பெயிண்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட இதே தலைகீழாக மாறிப்போச்சு. அதான் சுத்தத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விதி என்பது என்ன, அதை எப்படி உணர்வது, பொருளாதார விதியை வெற்றி கொள்வது, எப்படி உடல்நல விதியை வெற்றி கொள்வது என்பது பற்றி சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொண்டோம். நன்றி, வணக்கம்.